ஜெம் பக்தி நேயர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்கும், இந்த 12 ராசிகள், இந்த 9 கிரகங்கள் எப்படி அவங்கவுங்க வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்ப்போம். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். 9 கிரகங்களை வச்சுக்கிட்டு 12 ராசிகளுக்கும் பலன் சொல்லிட்டு இருக்கிறோம். எல்லா ராசிக்காரங்களுக்கும் இந்த 9 கிரகங்களும் நல்லவர்களும் இல்லை, கெட்டவர்களும் கிடையாது. அவர்களுடைய அடிப்படை ஜாதகம் ஒன்று இருக்குது, பிறந்த நேரம், லக்னம். அதை வச்சு தான் யோகாதிபதி, மரகாதிபதி, பாதகாதிபதி இதெல்லாம் இருக்குது. ஸோ பேசிக்கலி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த ஜாதகம் மட்டும்தான் இங்கே பலன்களை தரும். இப்போ நாங்கள் அப்போ சொல்லிட்டு இருக்க பலன்கள் என்னதான் சார் கிடைக்கும்? ஆங்கில புத்தாண்டு பலன்கள் சொல்கிறீங்க, சனி பயிற்சிங்கிறீங்க, இந்த மாதிரி பயிற்சி பலன்கள்லாம் என்னதான் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிரகச்சாரத்தை அடிப்படையை வச்சு சொல்கிறது. அந்த கிரகச்சாரங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லா கிரகங்களும் மாறிக்கிட்டே இருக்கும். சனி கிரகம் 2.5 வருஷம், குரு 1 வருஷம், ராகு கேதுங்கிறது 1.5 வருஷம். இதெல்லாம் நம்ம தான். இது இல்லாமல் சுக்கிரன், புதன், செவ்வாய், சூரியன் இதெல்லாம் மாதம் மாறிக்கிட்டு இருக்கும். ஒரு தமிழ் மாதம் மாறும்போதும் சூரியன் அதனுடைய இடத்தை மாற்றிக்கிட்டே இருக்கும். அதாவது சித்திரை மாதம் மேஷத்தில் இருக்கும், பங்குனி மாதம் மீனத்தில் இருக்கும். 12 ராசிக்கும் அது மாறிக்கிட்டே இருக்கும் மாதம். இப்படி மாறிட்டே இருக்கிற இந்த கிரகங்களால் 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நன்மை தீமை அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கும்பராசி. இந்த கும்பராசிக்காரர்களை பற்றி ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு யார்கிட்டையும் பழக மாட்டாங்க. இவங்க உள் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலசம். அந்த கலசத்துக்குள்ளே தேங்காய் வச்சு மூடியிருப்பாங்க, அது சைடில் மாயிலை வச்சுருப்பாங்க. அது கும்பம்னு சொல்கிறோம். அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது திறந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். தண்ணி இருக்கலாம், பால் இருக்கலாம், காலியாகவும் இருக்கலாம். அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்கள் டக்குன்னு யாரோடும் பழக மாட்டாங்க. இந்த ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா செலக்டடாக ஒரு 2-3 நண்பர்களை தான் வச்சுருப்பாங்க. அவங்க பள்ளி பருவத்துலேருந்து இருப்பாங்க. இல்லை இப்போது மாணவர்களாக இருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா செலக்டடாக ஒரு 2-3 பேர் தான் இருப்பாங்க நிச்சயமாக. அவங்க வீடு வரைக்கும் வருவாங்க, இவங்களும் அவங்க வீட்டுக்கு போவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நட்பு நிச்சயமாக தொடரும். அப்படிப்பட்ட இந்த கும்பராசிக்காரர்களுடைய நட்பை பெற்றவர்கள் அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்காக இவங்க உயிரே விடுவோம். அந்தளவுக்கு செலக்ட் பண்ணிடுவாங்க. செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த நண்பர்களை மாற்ற மாட்டாங்க. இவங்ககிட்ட நட்பை பெறுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இவங்ககிட்ட இந்த பேச்சு, அதாவது நல்ல விஷயங்களை வாங்குறதும் கஷ்டம். பழக மாட்டாங்க சார். டக்குன்னு இந்த கும்பராசிக்காரர்கள் மட்டும் இனத்தில் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய ராசிநாதன் சனி. அந்த ராசிநாதன் ஜென்ம சனியாக வந்துட்டார். இவங்க ராசிக்கே வந்திருக்காரு. அப்போ ஜென்ம சனியாக வந்தால் என்ன சார் கஷ்டம்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கும்பராசிக்கு அதிபதியே சனி தான். மகரம், கும்பம் ரெண்டுத்துக்குமே ஓனர் சனிதான் போது அந்த வீட்டில் ஒன்றும் பண்ண மாட்டார். ஆனாலும் திருமண முயற்சிகள் கொஞ்சம் தடைப்படும். ஜென்ம சனி வரும்போது ஆணாக இருந்தால் பொண்ணு கொடுக்குறோம் நிச்சயமாக யோசிப்போம். திருமணம் கும்பராசிக்காரங்களுக்கு ஆண்களுக்கு பொண்ணு கொடுக்குறவங்க கொஞ்சம் நிச்சயமாக அந்த ஜோதிடர்கள் கொஞ்சம் குழப்பிடுவாங்க. அவருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ ஜென்ம சனி கொடுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம், வாய்ப்பு இருக்குது. இஞ்சி போய் இது லவ் மேரேஜ் சார் அப்படின்னாலும் அதுலேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதனால் இந்த ஒரு வருடம், இந்த 2024 ஒரு வருடம் இந்த திருமண முயற்சிகளை தள்ளி போகிறது நல்லது. இதுலேயே இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய லக்னம், தசாபக்தி இதெல்லாம் சாதகமாக இருந்தால் நிச்சயமாக திருமண முயற்சிகள் நடக்கலாம். நீங்கள் சொன்னீங்களே எங்களுக்கு நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா சந்தோஷம். கல்யாணங்கிறது ஒரு நல்ல விஷயம். நடந்தால் சந்தோஷம் தானே. நாங்கள் ஜெயிச்சிட்டோங்கிறதுலாம் கிடையாது. உங்களுக்கு நல்ல யோகம், நல்ல தசாபக்தி இருந்து திருமணம் அமைஞ்சதுன்னா வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரர்கள் 8ல் கேது சார். 8ஆம் இடத்துல எந்த கிரகம் வந்தாலும் கஷ்டம் தான் நமக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா 8ஆம் இட கேது என்னதான் சார் பண்ணுவார் அப்படின்னு குழப்பம் வரும். ரொம்ப குழப்பங்கள் வரும். எந்த ஒரு விஷயத்தையும் லெஃப்டா ரைட்டா, நேர போகலாமா, திரும்பி போகலாமா, வெள்ளையா கருப்பா, இந்த மாதிரியான குழப்பங்கள் ரொம்ப நிறைய வரும் இந்த வருஷம். அதே சமயம் 2ஆம் இடத்துலேயே ராகு இருக்கு. ராகு கொஞ்சம் தடிமனா பேச வச்சிருவார். கும்பராசிக்காரர்கள் பழக மாட்டார் அப்படின்லாம் சொன்ன கரெக்டு. பட் பேசுகிற அந்த 1-2 வார்த்தைகளும் ரொம்பவும் ஹார்ஷாக இருந்தால் என்ன பண்ணுறது. அதனால் பேச்சை கொஞ்சம் இந்த வருஷம், இந்த வருடம், அதாவது அடுத்த வருடம் ராகு மாறிடுவார். 2ஆம் இடத்துல இருக்க ராகு ஜென்ம ராகு வருவார், அப்புறம் பார்த்துக்கலாம். பட் இருந்தாலும் 2ஆம் இட ராகு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுப்பார். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் சர்பதோஷம். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது மாங்கல்ய ஸ்தானம் பெண்களுக்கு, அது ஒரு பிரச்சனை. 2ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கிறது கல்யாண முயற்சிகளை கொஞ்சம் தடை பண்ணும். அதனால தான் டோட்டலாகவே சொன்னேன், இந்த ஒரு வருடம் கல்யாண முயற்சிகளை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்து அது அமையாமல் போனாலும் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். அதேமாதிரி 11ஆம் இடத்தில் சூரியன் இருக்கலாம் சார், நிச்சயமாக இருக்கலாம். 3, 6, 11 சூரியன் வந்தார்னா அவ்வளோ அமோகமான பலன்களை இந்த மாதம் கொடுப்பார். எங்கே தனுசில் இருக்க வரைக்கும்.
அப்புறம் மகரத்துக்கு தான் வரப்போறார். ஜென்ம சூரியனா வரப்போறார். அவர் அஷ்டமாதிபதியா இருப்பார். அவர் என்னமோ பண்ணுவார். அதை பார்த்துக்கலாம். பட் இருந்தாலும் இந்த நேரம், இந்த புத்தாண்டு பிறக்கிற நேரம் 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதும் சூரியனோட செவ்வாய் இருக்கிறதும் ரொம்ப அருமையான அமைப்பு. இதனால் என்ன சார் எனக்கு லாபம்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய செய்தொழில நல்ல அமோகமான லாபங்கள் கிடைக்க போகிறது. குரு மாற்றம் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடம் போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அர்த்தாஷ்டம குருன்னு சொல்லுவோம். அதுவும் உங்களுக்கு நல்லது தான் பண்ணும். ஏன்னா குரு பகவான் வந்து எப்படி இருந்தாலும் இந்த ராசிக்காரர்கள் 2ஆம் அதிபதியாக போகிறார். அவர் எங்கே இருந்தாலும் நல்லது தான் பண்ணுவார். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. 10ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன் சுக்கிரன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, யாருக்காவது கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். நீங்கள் பாட்டுக்கு கையில் இருக்குன்னு எடுத்து கொடுத்துடக்கூடாது. அவங்கள பார்த்துக்குங்க. அதுக்கு தேவையான பாதுகாப்புகளை நீங்கள் பண்ணீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, 10ஆம் இடத்துல புதன் வரும்பொழுது வேலையில் வந்து சின்ன சின்ன குழப்பங்களை ஏற்படுத்தலாம். அதனால் அதுவும் வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நீங்கள் பார்த்துக்கணும். புதன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் தப்பு, கடன் கொடுக்கறதும் தப்பு, கடன் வாங்குறதும் தப்புன்னுவாங்க. அது மாதிரி கடனுக்கு நீங்கள் கையெழுத்து போகிறது அதை விட தப்பு. ஜாமீன் கையெழுத்து இந்த ராசிக்காரர்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக யாருக்கும் போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா அது உங்களுடைய சொந்த கருத்து. அது ஒன்றும் நாங்கள் சொல்லுவதற்கு இல்லை. 10ஆம் இடத்துல புதனும் குழப்புவார். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து இப்படா குடும்பத்தில் கொண்டு போடலாங்கிற மாதிரி காத்துட்டு இருப்பார். அப்போது இந்த மாதிரியான ஒரு இதுக்கு போய் ஜாமீன் நிற்கிறேன், அவங்களுக்கு போட்டுட்டேன் அப்படின்னா அதனாலையும் சில பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறதுக்கு பரிகாரம்னு ஒன்று நிச்சயமாக இருக்கும். கும்பராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள் இன்னும் சுத்தமாக வந்து சனி விலகலை. அதனால் சனி பகவானையும் ஆஞ்சநேயரையும் சனிக்கிழமை போய் வணங்குனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு 80% தான் நன்மைகள் நம்ம சொல்ல முடியும்.